தனித்தே வென்று காட்டிய கட்சி இல்லையா சார் உங்களோடது? அதுதான் தனித்து வென்றது உண்மைதான். புரட்சித் தலைவி அம்மா காலத்தில அத செஞ்சிருக்கோம். ஆனால், நாங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு, நாங்கள் பலகீனப்பட்டு விட்டதாக, அல்லது பிளவுபட்டு விட்டதாக, அல்லது பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பதாக, ஊடகங்களும், உளவுத்துறையும் உருவாக்கிய பிம்பத்தை தகர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால அத தகர்க்க முயற்சி பண்ணோம். ஆனா, அதுக்கான களம் 26 தான். ஆனா, நாங்க இத ஒரு பரிசீலனை செய்யறத விட, நாங்க அரசியல்ல எதிரி எந்த வகையான ஆயுதத்தை பயன்படுத்துறாங்களோ, அதுக்கு இணையான ஆயுதத்தை பயன்படுத்தி, நாங்கள் எங்கள முதல்ல நிலைநிறுத்தி, நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தைப் போல, புரட்சித் தலைவி அம்மா காலத்தைப் போல, புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அதே வலிவோடும், பொலிவோடும், ஆரோக்கியத்தோடும், இன்னும் சொல்லப்போனால் களத்தில் போராடுகின்ற போராளிகளோடும் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக.